வணக்கம் நண்பா, ஐஎம் தமிழ் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மவுண்ட் கைலாஷ், கைலாய மலை. இந்த கைலாய மலை வந்து தனக்குள்ள மிக அதிக அளவில் மர்மங்களை வந்து ஒளிச்சு வச்சிருக்கு. அப்படி அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கைலாய மலை வந்து எவரெஸ்ட்டை விட சின்ன மலை தான். பட் இருந்தாலும் எவரெஸ்ட் தான் இந்த உலகத்திலேயே மிக உயரமான மலைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த மலை மேலே கூட மக்கள் வந்து ஏறிட்டாங்க. ஆனால் கைலாய மலை மேலே இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டிக்கலாக ஒருத்தர் கூட அந்த இடத்துல ஏறினது கிடையாது, மேலே போனதும் கிடையாது. அந்த அளவுக்கு இதில் வந்து நிறைய மர்மங்கள் இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய காலநிலை, அதை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு இந்த சம்பாலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிட்டி வந்து அந்த கைலாய மலையில தான் இருக்கு அப்படின்னும் சில பேர் சொல்றாங்க. அதோட இந்த கைலாய மலைக்கு மேலே ஃபிளைட்ஸ் பறக்கிறதுக்கு எந்த அனுமதியுமே கிடையாது. அங்கேயும் வந்து அதுக்கான அனுமதிகள் வந்து மறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இந்த மாதிரி நிறைய மர்மமான விஷயங்கள் வந்து ஒரு மலையை சுற்றி இருக்குன்னா அந்த இடத்துல வந்து அறிவியலா ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலும் இந்த கைலாய மலை சம்பந்தமா இந்து மதங்கள்ல நிறைய கதைகள் இருக்கு. அந்த இடத்த வந்து ஒரு சிவனோட இருப்பிடம், சிவன் அது மேலதான் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால பார்க்க முடியும். நிறைய புராணங்கள்ல அதுக்கான விளக்கங்களும் நிறையவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்காம முக்கியமான 3 விஷயங்களை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அது என்னென்ன விஷயங்கள்னா, முதல் விஷயம் வந்து மதம் சார்ந்த நம்பிக்கைகள் வந்து அந்த இடத்துல அதிகமா இருக்கு. இந்து மதம் மட்டும் இல்லாம கைலாய மலையை வந்து நிறைய புராணங்கள், நிறைய மதங்கள்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதை பத்தி பார்க்க போறோம். ரெண்டாவது, எதுக்காக ஃபிளைட்ஸ் வந்து இந்த மலைக்கு மேல பறக்கிறது கிடையாது, அதுக்கான அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். மூணாவதா வந்து சம்பாலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹிடன் சிட்டி, மர்மமான ஒரு சிட்டி, அதுக்கு வந்து இப்போ வரைக்கும் யாருமே போனது கிடையாது, அதை யாரும் பார்த்தது கூட கிடையாது. அப்படிப்பட்ட சிட்டி இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் ஆதாரங்களும் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து சேரும். நீங்களும் எந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த 3 விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மவுண்ட் கைலாஷ், கைலாய மலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிம்பிளாக ரொம்ப ஷார்ட்டாக நம்ம வந்து பார்த்துருவோம். என்னதான் நம்ம இந்து மதங்களில் சிவன் வந்து அந்த மலையில் இருக்காரு, அவர் குடும்பத்தோடு அங்கே இருக்காரு, பார்வதி அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாலும் டெக்னிக்கலாக இந்த மலை, கைலாய மலை, மவுண்ட் கைலாஷ் வந்து சீனாவோட எல்லைக்குள்ள, சீனாவோட கட்டுப்பாட்டில் அந்த மலை வந்து இருக்கு. சீனா, நேபாள், இந்தியா இந்த 3 நாட்டுக்கும் பார்டரை பிரிக்கக்கூடிய இடத்துல சீனாவோட கண்ட்ரோலில், அவங்களோட பார்டருக்குள்ள டெக்னிக்கலாக இந்த கைலாஷ் மலை வந்து மாட்டிக்கிச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மலைக்கு வந்து அதிகமான புராணங்களும் அதிகமான கதைகளும் நம்ம இந்து மதத்துல தான் இருக்குது. அந்த மலை வந்து இந்தியாவோட கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கணும். டெக்னிக்கலா இது வந்து சீனாவோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அதுக்கு யார் காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதுக்குள்ள ரொம்ப டெப்தா போக வேண்டாம். இந்த கைலாய மலையோட உயரம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 6638 மீட்டர். அந்த அளவுக்கு உயரமான மலை, செங்குத்தான மலை. இந்த மலையோட அஸ்திவாரம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிரானைட் மலைகளால, கிரானைட் கற்களால இந்த இடம் வந்து தாங்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அதோட இந்த மலைக்கு வந்து இன்னும் சிறப்பா இந்த மலையை சுற்றி சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா யார்லுங் சான்போ, இதை வந்து பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்றாங்க. அதோட சிந்து, சட்லஜ், கங்கையோட துணை நதின்னு சொல்லப்படும் கர்நாலி அப்படிங்கிற மாதிரியான ஒரு 3 ஆறுகள் வந்து இந்த மலையை சுற்றியும் வந்து இருக்கு. இந்த ஆறுகளோட நீளம் வந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கு. அதோட மானசரோவர் அண்ட் ரசத்தால்னு சொல்லப்படும் 2 மிகப்பெரிய ஏரிகள் வந்து அந்த கைலாய மலைக்கு பக்கத்திலே தான் இருக்கு. இந்த ஏரிகளோட பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 120 சதுர மைல். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பெரிய ஏரிகளாக தான் அந்த இடத்துல வந்து இருக்கு. இதை பார்க்கும்போது இயற்கையாக அந்த மலை வந்து பாதுகாக்கப்படுற மாதிரி தெரியுது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த கைலாய மலையில வந்து நிறைய பேர் ஏறுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட இந்த மலையோட உச்சி வரைக்குமே ஏறினது கிடையாது. இதில் வந்து நிறைய பேர்னு கூட சொல்ல முடியாது, எல்லாருமே ஏற முயற்சி பண்ண அத்தனை பேருமே வந்து தோல்வி தான் சந்திச்சிருக்காங்க. மலை ஏற முயற்சி பண்ணி தோத்தவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மலை ஏறுறது சாதாரண விஷயம் கிடையாது. காத்தும் புயலும் இந்த இடத்துல வந்து அசாதாரணமாக இருக்கு. இந்த மலைக்கு மேலே ஏறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து சூசைட்டுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் அந்த மலையை ஏறி தோல்வி அடைஞ்சவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி இருக்கும்போது சீனா கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த மலை மேலே வந்து யாருனால ஏற முடியல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நிறைய பேர் வந்து இந்த மலை மேலே ஏறணும் அப்படிங்கிற முயற்சிகள் எடுக்கிறாங்க. அப்படி முயற்சிகள் எடுக்கிறவங்க ஏறினாலும் பரவாயில்ல, இல்ல கீழே இறங்கி ஏற முடியலன்னு சொல்லி கீழே இறங்கி வந்துட்டா பரவாயில்ல, அங்கேயே வந்து ஆக்சிடென்டெல்லாம் அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய பேட் நேம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான காரணங்கள்னாலையும் அந்த மலைக்கு வந்து அதிகமான மதம் சார்ந்த நிறைய நம்பிக்கைகள் வந்து அந்த மலைகளுக்கு இருக்கிறதுனால காரணத்தினாலையும் இந்த மலை மேலே வந்து மக்கள் ஏறுறதுக்கு சீனா கவர்மெண்ட் வந்து அனுமதி மறுத்துருச்சு. இதுக்கப்புறமா அந்த மலை மேலே வந்து யாருமே ஏற முடியாது, அதுக்கான முயற்சிகளே வந்து அந்த இடத்துல பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை தான் வந்து சீனா கவர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இப்போ கூட கைலாய மலைக்கு வந்து நிறைய பேர் வந்து யாத்திரைகள் போறாங்க. இந்து மதம், புத்த மதம், போன மதம்
மதம் அப்படிங்கிற மாதிரி நிறைய மதம் சார்ந்த மக்கள் வந்து கைலாய மலை கீழ்பாதை வரைக்கும் அங்க வந்து அவங்க வந்து யாத்திரை போக முடியும். ஆனா மலைக்கு மேல யாராலையும் போக முடியாது. உள்ளூர் மக்களும் மத போதகர்களும் இந்த மலை மேல யாரும் ஏற முடியல அப்படிங்கிற காரணத்துக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மலை மேல ஏறணும்னா சுத்தமான மனசும் கடவுளை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இந்த மலையை ஏறக்கூடிய மகான்களால மட்டுமே இந்த மலையை வந்து ஏற முடியும். அப்படி இந்த மலை மேல ஏறிட்டாங்கன்னா அவங்க வந்து கடவுளோட ஆசீர்வாதத்தை பெற்று அவங்க வந்து கடவுள் கூட ஐக்கியம் ஆயிருவாங்க. யாரு கூட? சிவன் கூட. அவரு கூட வந்து ஐக்கியம் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் வந்து அங்க இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ம உங்ககிட்டயே விட்டுறேன். ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த கைலாய மலைக்கு வந்து அதிகமான அளவு முக்கியத்துவமும் அதிகமான மக்கள் நம்பக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கைலாய மலை மேல சிவனும் பார்வதியும் இருக்காங்க. அவங்க வந்து ஆழ்ந்த தியானத்துல இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த மலையை வந்து யாருமே வந்து ஏற முடிகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்றாங்க. நிறைய பேர்னால நம்பப்படுது. சரி, ஓகே, இது வந்து நம்ம ஷார்ட்டா கைலாய மலை அப்படின்னா என்ன, அதுல என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து மதம் சார்ந்த நம்பிக்கைகள் கைலாய மலையில எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்து மதம், புத்த மதம், போன மதம், சமண மதம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய மதம் சார்ந்த நம்பிக்கைகள், புராணங்கள், கதைகள், பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த கைலாய மலை ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்து மதத்தை பார்ப்போம். இந்து மதத்துல இந்த கைலாய மலை வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து ராமாயணத்தை சொல்லலாம். ராமாயணத்துல வந்து ராவணன் அப்படிங்கிற கேரக்டர், ஆக்சுவலா ராமாயணம் என்ன அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இருந்தாலும் ராவணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அந்த ராமாயணம்ல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர். அந்த ராவணன் வந்து மிகப்பெரிய சிவன் பக்தன். ராவணன் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் அவரோட வாகனத்துல போய்கிட்டு இருக்கும்போது கைலாய மலை வந்து அவர் போகக்கூடிய வழியில இருக்கிறத பார்த்துட்டு இவர் வந்து அந்த கைலாய மலையை வந்து நகர்த்தி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அப்படி நகர்த்தி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, சிவன் வந்து தன்னோட கட்ட விரலால ஊனி அந்த மலையில வந்து அழுத்தம் கொடுத்து மலைக்கு அடியில அந்த ராவணன் வந்து சிக்க வச்சு பல ஆண்டுகள், பல ஆயிரம் வருடங்கள் வந்து அந்த ராவணன் வந்து சிவனை புகழ்ந்து பாடிதான் வந்து அங்கிருந்து தப்பிச்சதா வந்து ராமாயணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதபடி பார்க்கும்போது சிவனும் பார்வதியும் அந்த கைலாய மலை மேலதான் இருக்காங்க. அவங்களோட வசிப்பிடம் இந்த பூலோகத்துல அதுதான். அதே மாதிரி புத்த மதம் மற்றும் போன் மதத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த கைலாய மலை பத்தி, இந்த கைலாய மலையை வந்து மேருமலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடம் வந்து ஒரு யாத்திரை இடமாகவும் அவங்க வந்து அதை வந்து குறிப்பிடுறாங்க. அதோட இந்த உலகத்தோட தந்தையா வந்து கைலாய மலையையும், இந்த உலகத்தோட தாயா மானசரோவர் ஏரி அப்படின்னு சொல்லி ஒரு ஏரி வந்து அந்த கைலாய மலைக்கு பக்கத்திலே இருக்குன்னு சொன்ன இல்லையா, அந்த ஏரி தான் வந்து இந்த உலகத்தோட தாய் அப்படின்னு சொல்லியும் இந்த இரண்டு மதங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இப்படி வந்து பல மதங்கள்ல பல முக்கியத்துவங்கள் இந்த இடத்துக்கு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனாலேயே இந்த இடத்துக்கு வந்து பலதரப்பட்ட பல மதங்களை சார்ந்தவங்க வந்து யாத்திரை வந்து இந்த இடத்துக்கு வர்றாங்க. என்னதான் எத்தனை பேர் வந்தாலும் அவங்களால வந்து மலைக்கு அடி மட்டும்தான் போக முடியும். மலைக்கு மேலே யாருனாலையும் போக முடியாது. அதுதான் ரியல் ஃபேக்ட். இப்போ செகண்ட், இந்த இடத்துக்கு மேலே எதுக்காக ஃப்ளைட்ஸ் பறக்கிறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இந்த உலகத்தில் வந்து பல இடங்கள்ல வந்து ஃப்ளைட்ஸ் பறக்கிறதுக்கு தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு. ஒரு சில இடங்கள் வந்து டேஞ்சரஸான இடங்கள் ஃப்ளைட்ஸ் பறக்கிறதுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஒரு சில இடங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்காக ஒரு சில இடங்களை வந்து தனிமைப்படுத்தி அந்த இடத்துக்கு மேலே ஃப்ளைட்ஸ் எதுவும் பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செஞ்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி இடத்த வந்து சொல்லணும்னா ஏரியா 51 அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு மேலே ஃப்ளைட்ஸ் பறக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்டட் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து அனுமதியே கிடையாது, அங்கே யாரும் பறக்கக்கூடாது. அதே மாதிரி ஆபத்தான இடங்கள் மேலே பயணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய இடங்கள் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான இடம் தான் இந்த கைலாய மலை. இந்த கைலாய மலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து ஒரு ஃப்ளைட் பறக்கும் போது ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அங்கே வந்து எந்த இடத்துலையுமே லேண்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, ஒரு ஃப்ளைட் வந்து பறக்கணும்னா அது பூமியிலிருந்து 9000 மீட்டருக்கு மேலே 12000 மீட்டருக்கு உள்ள ஒரு ஃப்ளைட் வந்து பறக்கக்கூடிய இடத்த வந்து அனுமதிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கைலாய மலையோட உயரமே வந்து 6600 மீட்டர் தான். இருந்தாலும் இதுக்கு மேலே ஏன் வந்து ஃப்ளைட்ஸ் பறக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய எந்த இடத்துலையுமே வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக அந்த இடத்துல வந்து போகக்கூடிய ஃப்ளைட் லேண்ட் ஆக முடியாது. அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்றோட அழுத்தமும் அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய காற்றோட வேகமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினாலேயே அந்த இடத்துல வந்து ஃப்ளைட்ஸ் பறக்கிறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு, அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. சுற்றி தான் போகணும், அந்த மலையை சுற்றி தான் போகணும், சுற்றி தான் வரணும். அதுதான் வந்து ஃப்ளைட் ரூல்ஸாக அந்த இடத்துல வந்து கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது இப்போ வரைக்கும். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சம்பாலா அப்படிங்கிற ஒரு ஹிடன் சிட்டி வந்து அந்த இடத்துல இருக்கா, கைலாய மலையில சம்பாலா சிட்டி அப்படிங்கிற சிட்டி இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறோம். சம்பாலா சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல வந்து தங்கம் வந்து அதிக அளவுலையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சுத்தமான மனசு இருக்கிறவங்களாகவும் எந்த ஆசாபாசங்களும் இல்லாத மக்கள் தான் வந்து அந்த இடத்துல இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான குறிப்புகள் இருந்தாலும் அந்த இடம் வந்து உண்மையிலேயே இந்த பூமியில இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பார்த்தவங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தருமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஹிட்லர் கூட அந்த இடத்த வந்து தேடி இருக்காரு. அந்த இடத்துல வந்து அதிகமான அளவு பொண்ணு இருக்கு, பொருட்கள் இருக்கு, அந்த இடத்துல வந்து அதிகமான ரம்மியமான நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டு
ஹிட்லர் கூட, நாசி படையோட தலைவர் ஹிட்லர் கூட அந்த இடத்த வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சிகள் எடுத்திருக்காரு. ஆனால் அவருக்குமே தோல்வியில தான் போய் முடிஞ்சுது. ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த இடத்த வந்து யாருமே பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட இடம் வந்து கைலாய மலையில இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் மட்டுமே, ரொம்ப கம்மியான ஆட்கள் மட்டுமே சொல்றாங்க. ஏன்னா புராணங்கள்ல குறிப்பிட்டிருக்கிற இடங்கள் படி இந்த இடம் வந்து கைலாய மலையில கண்டிப்பா கிடையாது அப்படிங்கிறத வந்து எல்லாருமே குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய புத்தகங்கள்ல இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சிலர் ஏன் அப்படி சொல்றாங்க, கைலாய மலையில இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான மிஸ்டரியை தனக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கைலாய மலை. நம்ம இந்து மதத்தின்படி கைலாய மலையில வந்து சிவனும் பார்வதியும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருனாலையும் அதிக அளவுல நம்பப்படுது. அதுதான் வந்து உண்மைன்னே நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறனால அந்த மலையில மேல யாருமே ஏறவும் முடியல, அந்த மலையில என்ன இருக்குன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி. அந்த மாதிரி மிஸ்ட்ரி இருக்கும்போது அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த சம்பாலா சிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மக்கள் யாரும் சுலபமாக போக முடியாத இடம்னா அது கைலாய மலை. அந்த கைலாய மலையில தான் வந்து இந்த சம்பாலா சிட்டி இருக்கணும். கடவுளை மனசார ஏத்துக்கிட்டு எந்த ஆசாபாசங்களும் இல்லாம அந்த மலை மேல ஏறக்கூடிய துறவிகள் சம்பாலா சிட்டிக்கு தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் நம்புறாங்க. எல்லாருமே கிடையாது, ஒரு சிலர் நம்புறாங்க. பட் இருந்தாலும் இது வந்து ரெக்கார்டிகளா கிடையாது. எங்கேயுமே வந்து கைலாய மலையில தான் சம்பாலா இருக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. இது வந்து ஒரு அனுமானம் மட்டுமே தான். அந்த இடத்துக்கு யாரும் போகல, போய் பார்க்கல அப்படிங்கிற காரணத்தினால அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி கதைகளும் சேர்த்துக்கிட்டாங்க. பட் ஆனால் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கைலாய மலை மேலே ஏறினவங்கன்னு யாரும் கிடையாது. அதே மாதிரி சம்பாலாவை போய் நேரில் பார்த்தவங்கன்னு ஒருத்தர் கூட கிடையாது. அப்படிங்கிற காரணத்தினால இது ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ரெண்டு கதையும் ஒன்னாக்கிட்டாங்க. மிஸ்டரியும் ஒன்னா சேர்ந்துருச்சு. இதுதான் வந்து அதுக்கான விளக்கம். உண்மையிலேயே அங்கே இருக்கா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கைலாய மலைனா என்ன, அந்த மலைகளுக்கு மேலே எதுக்காக ஃப்ளைட்ஸ் பறக்க மாட்டேங்குது, மதம் சார்ந்த நம்பிக்கைகள், அதோட சம்பாலா அங்கே இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கைலாய மலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாபிக் ரெகுலராக வாட்ச் பண்ண நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களும் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.